சமாதான பலன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா 12-11 எந்த சிச்சையும் தற்காலத்தில் சமாதானமாய் காணாமல் துக்கமாய், சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியல, ஊழியத்தில் சமாதானத்தை பார்க்க முடியல, கணவன் மனைவி உறவில் சமாதானத்தை பார்க்க முடியலங்கிறீங்கன்னா கலங்காதீங்க. கர்த்தர் சில சிச்சையை கொடுக்கிறாரா, அந்த சிச்சை தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுறோ அவங்களுக்கு தான் சிச்சை வருது. ஊழியத்தில் சில சிச்சைகள் வரும், குடும்பத்தில் சில சிச்சைகள் வரும். அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தோத்துறோன்னு சிச்சை அற்பமாக எண்ணக்கூடாது, கடிந்து கூடுதல் அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தன்னை தாழ்த்தி நீங்கள் நின்று சோத்திரம் பண்ணி பாருங்க. அது பின் நாட்களில் நீதியாகிய சமாதான பலன். அப்படின்னா என்ன பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் உபத்திரவப்படும் போதெல்லாம் அழுதேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவர் சிச்சை. அன்னைக்கு போத்திபாரன் ரொம்ப நம்பி இருந்தா ஆண்டவரே. ஆனால் கடைசியில் நடந்த விஷயம் என்ன? போத்திபாரின் மனைவி என்னை பிடிச்சு இழுத்து என்னை தவறான சாட்சி சொல்லி சிறைச்சாலையில் போட்டுட்டாலே. எதுக்கு ஆண்டவரே இந்த வேதனையான நிலைமைன்னு சொல்லி யோசேப்பு அழும்போது யோசேப்புக்கு தெரியாது, எந்த சிறைச்சாலை போகிறாயோ அதே சிறைச்சாலையில் பார்வோன் அரண்மனையில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் அவனும் அந்த ராஜாவால் அந்த சிறைச்சாலைக்கு வந்து சேருவான். அதன் பின்னதாக அவர்கள் சொப்பனம் காணுவார்கள். அந்த சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுவடா யோசேப்பு. அந்த அர்த்தத்தை கேட்டு அவங்க ஒருத்தன் விடுதலையாய் போவான். வருஷங்கள் கழிந்து போகும். அதன் பின்னதாக ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகும். அந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்தபோது, இது கையில் ராஜா நீங்க என்ன தண்டிச்சு ஜெயிலில் போடும்போது அந்த ஜெயிலில் ஒருத்தன் என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அது அப்படியே நடந்துச்சு. இப்ப அவனை கூட்டு வருவோம், கண்டிப்பா உங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொன்ன போது அதே போல கூட்டிக் கொண்டு வந்து அர்த்தம் சொன்னா யோசேப்பு. அவனை அதிபதியாய் மாற்றினார்கள். யோசேப்பு இப்ப திரும்பி பார்க்கிறான், ஏன் ஆண்டவர் எனக்கு சிறைச்சாலை, ஏன் ஆண்டவர் இந்த சிச்சை, ஏன் ஆண்டவர் இந்த பாடுகள், ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவம். அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. யாருக்கோ தேவன் சொல்றா, உன் வாழ்க்கையில நீ பல கேள்வியை கேட்கலாம். சில கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்றார், சில கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணாம இருக்கிறார்னா அது வேற ஒண்ணு இல்ல. அவர் ஆன்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு ரகசியமே செய்து முடிச்சிட்டு இதுதான் அதற்குரிய ஆன்சர், இதுதான் அதற்குரிய மகிமை, இதுதான் அதற்குரிய நீ எதிர்பார்த்த சலக்காரனை.